அடுத்ததா அந்த ஜோனர் ரவுண்ட்ல களமிறங்க போகிற அந்த கண்டஸ்டன்ஸ் ஒரு சூப்பரான பேர், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பேர் அப்படின்னே சொல்லலாம். விஜயன் ஆனந்தி. எப்போ? இப்போதான். மச்சான் 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 மச்சான், இது லவ்வான்னு கேளு. கேளுடா, கேளு. லவ்வா தாண்டா இருக்கும். ஏதாவது ஒரு மூட்ல சரின்னு சொல்லிட்டான்னா கேளு கேளு. தெரியலையா? இன்னைக்கு ஈவினிங் என் கூட சினிமாக்கு வரலான்னு கேள. சத்யம் தியேட்டர். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீ அவ கூட வந்துடாதடா. என்ன?
அருகிலே இருந்து கொண்டு தினம் வேத்து வேத்து இந்த நரகத்தை துடித்திட. ஓகே ஸோ ஆனந்தி அண்ட் விஜய் நம்மளோட ஜானர் ரவுண்டில் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரில் எடுத்து வந்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவர் டு ஆர் ஜட்ஜஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வில் ஸ்டார்ட் வித் ராதா மேம். விஜய் ஆனந்தி வெரி டிசப்பாயிண்டிங், வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா த்ரூ அவுட் சாங்கில் ஆனந்தி நீங்கள் ஆடவே இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் சொன்னாங்க, அந்த ஜாண்டர் போகணுன்னு தான் சொன்னோம். பட் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் அந்த மூவியை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லலை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்தியை பற்றி சொல்கிறதுக்கு நிஜமாக சொன்னால் இந்த டான்ஸில் ஜாஸ்தி ஒன்றுமே இல்லை. பிகாஸ் நீங்கள் டான்ஸ் ஆடலை. டான்ஸ் ஆடினா தான் நான் நீங்கள் என்ன பண்ணேன்னு நான் சொல்ல முடியும். விஜய், நீங்கள் தான் இதில் வந்து டாமினேட் பண்ணணும். உங்களுக்கு தான் கேரக்டர் ஜாஸ்தி, சிச்சுவேஷன் ஜாஸ்தி. நீங்கள் பிகினிங்கில் வந்தீங்க, இன்னோசெண்டாக வந்தீங்க, உட்காந்தீங்க. அப்புறம் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷனை மெயின்டைன் பண்ணலை. பிகாஸ் எக்ஸ்ப்ரெஷனை மெயின்டைன் பண்ணால் தான் டான்ஸில் ஃபோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே இல்லை இந்த வாட்டி. நீங்கள் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷனை மெயின்டைன் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, அந்த லவர் கேரக்டர் வந்தாங்க, 2 பேரும் போனாங்க. போனதுக்கப்புறம் அந்த நடந்து வரீங்க பாருங்கள், சிம்பிளாக நடந்து வானீங்க, மியூசிக் ஆனதும் நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டீங்க. அங்கே தான் நீங்கள் அந்த மூமெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப அப்செட். சைக்கோ மாதிரி எனக்கு தெரியல, பட் ரொம்ப அப்செட்டான ஒரு லவரை நான் பார்த்தேன். அந்த நடந்து வரும்போதே அவள் போயிட்டாளே, என்னை இரிட்டேட் பண்ணிட்டாங்களே, என்ன யூனோ அந்த டான்ஸ் வந்து உங்கள் இமோஷனை தான் நீங்கள் அங்கே பண்ணீங்க. அதனால் எங்கே இமோஷன்ஸ் இருக்கணுமோ அங்கே டான்ஸு இருக்கணும், எங்கே டான்ஸ் மட்டும் இருக்கணுமோ அங்கே இமோஷன்ஸும் இருக்கும். ஐ எம் ஸோ சாரி, இட்ஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். எனக்கு பிடிக்கல. கல்யாண் மாஸ்டர். ஆனந்தி அண்ட் விஜய், நீங்கள் எப்பவுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது செமிஃபைனல் 3 போது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. ரொம்ப சின்ன சின்ன போர்ஷன், ஆனந்தி எஸ்பெஷலி ரொம்ப ஸ்மால் போர்ஷன் தான் ஆடினீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு ஜானர் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, அதில் ஏதோ ஒன்று காமிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியுது. பட் டான்ஸ் இஸ் மெயின்லி மிஸ்ஸிங். டான்ஸுன்ற போது தேர் ஷுட் ஹவ் பீன் மோர் பெர்ஃபார்மன்ஸ். என்னமோ திடீர்னு மிக்ஸ் பண்ணி ஏதோ அவசரமாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது.